ஹே கைஸ், வணக்கம். இன்றைக்கி 2வது எபிசோட். ஃபின்லேண்ட்லேருந்து நாங்கள் துர்க்குல இருக்கோம். நான் டாக்டர் சந்தோஷ். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சேனலில் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பற்றி, நியூட்ரிஷன் பற்றி, உங்கள் லைஃப் எப்படி ஹெல்த்தி ஆக்கலான்றதை பற்றி டெய்லி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எவிடன்ஸ் பேஸ்ட் கண்டென்ட் நான் போட்டுட்ருப்பேன். ஸோ நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். என்னோடய ஸ்பெஷலைசேஷன் ஸ்போர்ட்ஸ் சர்ஜரி. நான் இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே சின்ன கண்டென்ட் என்ன மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதையே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் நான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் நான் என் ஃபேமிலியோட ஃபின்லேண்டில் வாக்கிங்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக இப்போ டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 degrees இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நடந்துகிட்ருக்கோம். என்ன கிளைமேட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். எதுக்கு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணுன்னா, நம்ம லைஃப் உயிரோடு இருக்கோம்னாலே நம்ம ஆத்லீட்ஸ். நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்னா நம்மளால் ஓட முடியணும், நடக்க முடியணும், உட்கார முடியணும், குதிக்க முடியணும், பெண்ட் பண்ண முடியணும். இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போய் உங்கள் மைண்டில் எதுக்கு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணுன்ற ரீசன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு போடுங்க. நான் என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது வெயிட் லாஸுக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ் நம்ம வெயிட் லாஸுக்குன்னு பண்ணால் எக்ஸசைஸோட ஃபுல் பெனிஃபிட் நம்மளால் அடைய முடியாது. ஏன்னா எக்ஸசைஸ்க்கு ஆக்சுவலாக நம்ம உடம்புல வெயிட் லாஸை தவிர கண்ணா பின்னான்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூரலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா நம்ம மூளைக்கும் நம்ம நரம்புங்களுக்கும் என்ன பெனிஃபிட். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லை வெயிட் லிஃப்டிங் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம், நம்ம நர்வ்ஸ் நம்ம மசில்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க விஷயம் நம்ம பண்ணும்போது, அது ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மசில்ஸ் பெருசாகும் போது அந்த மசிலோட சைஸு அதிகமான வேலை அதால் செய்ய முடியும். அது செய்ய முடியணுன்னா அது மூளைக்கிட்டேருந்து நர்வ் சப்ளை கேட்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நர்வ்ஸு, நம்ம மசிலுக்கு போகிற நர்வ்ஸ், நம்ம ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ், மூளையோட சைஸு குறையாமல் இருக்குதுன்னு ரிசர்ச்சில் பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம பிரெயின் ஹெல்த்து. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ். ஸோ கார்டியோவாஸ்குலர் அடாப்டேஷன்னா என்னென்னா, உங்கள் ஹார்ட்டும் ஒரு மசில். ஸோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னா, எப்படி நம்ம உடம்புக்கு நிறைய ரத்தம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஹார்ட் அதிகமாக பீட் பண்ணுறதுனால தான் உடம்புக்கு நிறைய ரத்தம் போகுது. ஹார்ட் எப்படி நல்லா பீட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹார்ட்டுக்கு ரத்தம் அதிகமாக போனால் தான் ஹார்ட் நல்லா பீட் பண்ணும். ஸோ நம்ம கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைசஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்கு நிறைய ரத்தம் போகும். நம்ம ஹார்ட்டோட எபிலிட்டி, அது எவ்வளோ நல்லா பீட் பண்ணுது, எவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது பெட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளால் ஒரு சிட்டிங்கில் உங்களால் 10,000 ஸ்டெப்பு நடக்க முடியுமா? 5 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நடக்க முடியும்னா உங்களோட கார்டியோ 1 rep மேக்ஸ். தட் இஸ், உங்களால் பிரேக் எடுக்காமல் எவ்வளோ கார்டியோ பண்ண முடியுன்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 2வது அடாப்டேஷன் என்னென்னா கார்டியோவாஸ்குலர் அடாப்டேஷன். நம்ம உடம்பில் போகிற ரத்தம், நம்ம உடம்பில் இருதயம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது 2வது ரீசன். 3வது ரீசன் கனெக்டிவ் டிஷ்யூ அடாப்டேஷன்ஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன? கனெக்டிவ் டிஷ்யூனா என்னென்னு எடுத்திங்கன்னா, நம்ம உடம்பில் மூவ்மெண்ட்டுக்கு எந்தெந்த டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுங்கெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ. அதில் அதிகபட்சமாக கொலாஜன் நிறைய இருக்கும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால் என்ன? டெண்டன்ஸு, லிகமெண்ட்ஸு, போன்ஸு, அது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூவில் வரும். நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே போனோட டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அது 2-3 ரீசன்னால். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நம்ம வெயிட் தூக்கும் போது போனில் கொஞ்சம் டெஃபர்மேஷன்னு நடக்கும். கொஞ்சமாக எலும்போட ஸ்ட்ரக்சர் மாறும் போது சின்ன மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ், அதுங்களை மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம
போனோட ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். தட் இஸ் உள்ள மைக்ரோஸ்கோப்பிக்காக சின்ன சின்னதாக கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸில் புது எலும்பு போய் ஃபார்ம் ஆகும், எலும்போட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ எலும்போ ஸ்ட்ராங் ஆகும். அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அடாப்டேஷன். ரெண்டாவது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் போய் எலும்பில் அட்டாச் ஆகுதுல்ல, அந்த மசில்ஸ் எல்லாம் எலும்பை புல் பண்ணுறதுனால எங்கே அது புல் பண்ணுதோ அங்கே போய் மினரல்ஸ் அதிகமாக டெபாசிட் ஆகும். ஸோ போன் மினரல் டென்சிட்டி நம்மளுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டெண்டன்ஸு லிகமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெச் வருது இல்லையா, ஸோ இந்த டெண்டன்ஸும் லிகமெண்ட்ஸும் கூட பயங்கரமாக என்லார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ அடாப்டேஷன்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம மசில் அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். மசில் அடாப்டேஷன்ஸ் எப்போ எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோமோ மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். மசிலோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன புரிஞ்சுக்கணுன்னா மசிலோட கண்ட்ரோல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், மசிலோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். மஸ்குலர் அடாப்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது என் மசில் பெருசாகணும்னு மட்டும் யோசிக்காமல் என் மூளையோட சைஸு கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என் மசில்ஸுக்கு போகிற நர்வ்ஸ் அதிகமாகணும்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என் மசில்ஸ் மேலே இருக்க என்னோட கண்ட்ரோல் அதிகமாகணும்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்னோட கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாம் பெருசாகணும்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எலும்பு ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்றது எல்லாமே நீங்கள் சேர்த்து பண்ணணும். என்னோடய ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதை தவிர ஃபைனலாக ஹார்மோனல் அடாப்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா டோப்பமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்ஃபின்ஸ்னு நிறைய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அதுங்க எல்லாமே நம்மளோட மூடை இம்ப்ரூவ் பண்ணும், ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணும், அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஓவராலாக ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கொடுக்கும். இதை தவிர மென்னுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க டெஸ்டோஸ்டிரான் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அவங்களுக்கு கம்மி ஆகும். ஏன்னா ஃபேட் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுனால விமனுக்கும் அவங்களோட எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா பேலன்ஸ் ஆகும். ஸோ எதுக்காக எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வெயிட் லாஸ் ஒரு ரொம்ப சின்ன ரீசன், ஃபேட் லாஸ் ஒரு ரொம்ப சின்ன ரீசன், அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். மெயின் எஃபெக்ட்ஸ் நான் சொன்ன இந்த அடாப்டேஷன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் ஓப்பன் ஜிம்மு நிறைய இருக்குது. ஸோ ஓப்பன் ஜிம்மில் போய் கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புல்லப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்களோட ஒர்க் அவுட்டை நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். ஸோ நான் ஃபின்லாண்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், ஏன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணோம் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் எதுக்கு நல்லதுன்னு புரிஞ்சுன்னு வைங்களேன், அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதுதான் ஹியூமன் நேச்சர். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கை பற்றி நான் பேசணும், வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இன்றைக்கி நான் பேசினதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இன்னும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys soon. Okay, Maria, say bye. The vlog is over. Hey, Marcus, say bye. Okay, sorry guys. See you soon in India. Bye-bye.